Hi guys, welcome back to my YouTube channel. Smriti back here. இந்த வீடியோவில் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணக்கூடிய ப்ராப்ளமை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்போம். எப்படி சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்ப்போம். அதுவே நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக அமைஞ்சிடும். அதுவே நீங்கள் வந்து லேட்டர் யூ எண்ட் அப் வித் 2 to 3 hours அந்த வீடியோஸை சர்ச் பண்ணி நீங்கள் டேயை வந்து வேஸ்ட் பண்ண நாள்லாம் இருக்குது. ஸோ நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எந்த சேஞ்சஸ் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், எந்த வீடியோஸும் பார்க்க வேண்டாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 7 பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி December 19 அப்படி இருக்குன்னா December 19 நீங்கள் எழுதிட்டு எவ்ரி ஸ்லாட் ஒரு 1 hour ஸ்லாட் ஆர் 2 hour ஸ்லாட் எடுத்துக்கோங்க. பெட்டர் ஐ ஹோப் 1 hour ஸ்லாட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நான் 6:30க்கு எழுந்திரிச்சேன், எழுதிக்கோங்க. 6:30லேருந்து நான் 8 வரைக்கும் நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தென் ஒர்க் போகிறதுக்கு ரெடியானேன். ஓகே, அண்ட் 8 to 8:30 சாப்பிட்டேன். சாப்பிடும்போது நான் மொபைல் எடுத்தேன், அதை எழுதிக்கோங்க, நீங்கள் கோட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் நான் ஒர்க்கு கிளம்பிட்டேன். ஆல்ஸ் இப்போ படிக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நான் எந்திரிச்சேன் அண்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் யூஸ் பண்ணேன், ஒரு 1 hour போயிடுச்சு. எதுவும் பண்ண வேண்டாம், அதை எழுதுங்க. ஓகே, அடுத்த 1 hour சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுத்தேன். அண்ட் மறுபடியும் அடுத்தது நான் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 hour படித்தேன். ரெஸ்ட்டுக்காக மறுபடியும் ஒரு ½ hour மொபைல் யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன். பட் அது எனக்கு 2 hours ஆகிடுச்சு. ஓகே, எழுதுங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எழுதிருப்பீங்க. நைட் ஓகே, நான் கொஞ்சம் நேரம் தூங்கினேன், அப்புறம் மறுபடியும் படிக்கலாம்னு எழுந்திரிச்சேன். இந்த ஒர்க்லாம் படித்தேன், இந்த டாப்பிக்லாம் படித்து முடிச்சிட்டேன். தென் லேட்டர் நான் மொபைல் எடுத்தேன். இந்த ஒர்க் எனக்கு 2 hours ஆகிடுச்சு அதை வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணவே வேண்டாம். நார்மலாக என்ன நடக்குதோ அதை அப்படி நீங்கள் வந்து ரைட் டவுன் பண்ணுங்கள். ரைட் டவுன் பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி 7 days நீங்கள் ஃபஸ்ட் டே பண்ணது செகண்ட் டே திருப்பி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. 7 days பண்ணக்கப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த 7th டேயில் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். ஸோ நீங்களே சப்கான்ஷியஸ் லெவலில் உங்களுக்கு சேஞ்சஸை நீங்களே ஒரு சொல்யூஷனை க்ரியேட் பண்ணுவீங்க. சொல்யூஷன் வேறு எங்கேயுமே தேட வேண்டாம், உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு உங்களோட இது சொல்லுங்கள்.